மீனாவுக்கும் ராஜிக்கும் தலையில் எதுவும் அடிபட்டுருச்சா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. கூடவே கதிருக்கும் சரி. கதிர்கிட்டையும் ஆல்ரெடி இந்த நகை மேட்டரை ராஜி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 3 பேத்துக்குமே தெரியும். தன்னுடைய குடும்பத்தையே மொத்தமாக இப்போ ஜெயிலில் தூக்கி வச்சிட்டாங்க. கதிர் அவருமே ஜெயிலில் தான் இருக்கார். ஸோ இந்த சமயத்தில் கூட இவங்க இன்னொரு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லாமல் அவங்க கொடுத்த புகார்களுக்கு மட்டும் நாங்கள் திருப்பி பதிலடி கொடுக்குறோம் அப்படின்னு கொண்டு போகிறதே ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். நம்ம சொல்கிறது சொல்லாமல் விட்டமேக்கா, உறுத்தலாக இருக்குக்கா, நம்ம சொல்லியிருக்கணுமாக்கா அப்படின்னு ராஜியும் மீனாவும் பேசிக்கும் பொழுதுலாம் எப்படிமா ராஜி நீங்கள் போலீஸ் ஆக போகிறீங்க, போலீஸ் ஆகணுங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு தகுதி கூட உங்களுக்கு இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு தான் கேட்க தோணுது. இதுக்கு முன்னாடி ராஜி அந்த ஒரு டான்ஸ் காம்படிஷன் போகிறேன்னு சொல்லி போனாங்கல்ல, அங்கே நடந்துக்கும் பொழுதே அங்கே எல்லாரும் ஒவ்வொருத்தங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிறதே புரிஞ்சு இங்கே ஏதோ தப்பாக இருக்குன்னு யோசிச்சிருந்தா ஒரு போலீஸாக தகுதி உள்ள ஆள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுவுமே கிடையாது, வெறும் ஆசை மட்டும் தான் இருக்குது. இங்கேயுமே இத்தனை ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்க இந்த நகை மேட்டரில் அடுத்து ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு யோசிக்கிறது இல்லையா? இதில் அவங்க என்ன கேட்குறாங்க, நாங்கள் போட்ட நகையெல்லாம் கொடுங்கங்கிறாங்க. கோர்ட்டில் படி ஏறி பாக்கியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 80 பவுன் நகை நாங்கள் போட்டோங்கிறாங்க. இப்போ கொடுக்கும் பொழுது 8 பவுன் மட்டும் தான் கொடுக்க முடியும், 72 பவுன் கவரிங்னா அவங்க நாங்கள் போட்ட நகை இல்லை இது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா போடுவாங்கன்னு தெரியும் தானே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இப்படி ஒரு கேள்வியை அவங்க கேட்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒன்றுமே புரியல. இவங்க 2 பேருக்குள்ளேயும் ராஜி மீனாக்குள்ளார சொல்லலாமா வேணாமா, அந்த நகையை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. எப்படிமா முட்டாளாமா நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதாபாத்திரங்களே இருக்குது. ஸோ இந்த கதாபாத்திரங்களோட முட்டாள்தனம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இன்னமும் எக்ஸ்ட்ரீமாக ஒரு லெவலுக்கு போகிறாங்க பாக்கியம். இதுதான் நமக்கு கொஞ்சம் பயத்தையும் கொடுக்குது. இப்படிலாம் போகும்பொழுது பாக்கியம் மாணிக்கம் நினச்சதை சாதிச்சிருவாங்களோ, இந்த 72 பவுன் விஷயத்தை வச்சு சரவணனுக்கு அந்த கடையை தனியாக எழுதி கொடுத்து சரவணனை தனி கொடுத்தம் போக வைக்கிற மாதிரி விஷயம் நடக்க போதா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. ஏன்னா அதுதான் அவங்க கேட்குறாங்க. எப்படியோ சக்திவேல் முத்துவேல் இப்போ சொன்னதுனால பெயில் கொடுத்து வந்துட்டாங்க. ஆனால் இப்போ அந்த நகையை திருப்பி கொடுங்க, நான் கொடுக்கும் பொழுது அதை ஒரு ட்ராமா பண்ணி நாங்கள் கொடுத்த நகை இது கிடையாது, ஒன்று எங்களோட 72 லட்ச ரூபா மிச்சம் இருக்க காசை கொடுத்து 72 பவுன் எங்களுக்கு போடுங்க, வந்த வரைக்கும் லாபம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என் பொண்ணை நீங்கள் உங்கள் கூட தான் வச்சுக்கணும், எங்கள் நகையெல்லாம் விற்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையாகி திருப்பி ஒரு கேஸ் ஆகிடும்னு பயந்து சரவணன் சரி ஓகே நான் தங்கமயிலோட வாழ்ந்துக்கிறேன்னு தியாகியாக மாற போகிறாராங்கிறது தெரியல. அப்படி நடந்தால் உண்மையிலே பார்க்கும் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய கடுப்பாகும் அப்படிங்கிறது உண்மை. இது கடைசியாக எங்கே நிற்கும்னா ராஜி மீனாவோட முட்டாள்தனத்தில் தான் நிற்கும். ராஜி மீனாவோட இப்போ கதிர் இருக்கார். ஸோ 3 பேருமே கதிரை பற்றி யோசிச்ச மாதிரியே தெரில. ராஜி மீனாவாச்சும் மன உறுத்தலாக இருக்குனாங்க, இவர் அதை பற்றி கண்டுக்காமல் அவர் பேசாமல் இருக்கார். இவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ராடுத்தனத்தை பண்ணியிருக்காங்கிறத எல்லாத்தையும் போட்டு உடைக்கணும்ல. இது வெறும் குடும்ப பஞ்சாயத்தாக இருந்தால் பரவாயில்ல, லீகல் கேஸ் ஆகி அரெஸ்ட் ஆகி பெயிலில் இவ்வளோ விஷயம் நடக்கும் போதும் பேசாமல் இருக்கிறது ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் என்ன ஒரே ஆறுதலான நல்ல விஷயம், நிறைய ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சக்திவேல் முத்துவேல் பழனிவேல் இவங்க எல்லாருக்கூடையுமே இப்போ கோமதி திருப்பி பிரிந்த அண்ணன் தம்பிகளோட சேர்றது, சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க ஒரே உருக்கமான காட்சிகள், அதுக்கப்புறம் பாண்டியன் சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் நன்றி சொல்கிறது, வீட்டில் எல்லாரும் ஒன்று மண்ணா இருக்கிறது அப்படிங்கிறதான் நடக்க போகுது. இதனால குமரவேல் அரசியோட கல்யாண ட்ராக்கும் சீக்கிரமாக ஓப்பன் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ தங்கமயில பார்த்தா தங்கமயில் பேக்கு மாதிரியே காமிக்கிறாங்க. என்னம்மா அவங்க இப்படி பேசுகிறாங்க, என் கூட வாழ மாட்டேன்ட்டு, நீ தானம்மா சொன்னால் இப்படி பேசினா வந்துருவாங்கன்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. 3 வயசா இல்லை 4 வயசா அவங்களுக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. ஒருத்தங்கள ஜெயிலில் போய் உட்கார வச்சு கோமதி ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் போயிருக்குங்கிறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஆனால் அதை பற்றி கவலையே படாமல் என் கூட சேர்ந்து வாழ்ந்துருவார்ல, அதுக்காக தான் இப்படிலாம் பேசுகிறேன், என்னம்மாம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு பேசுகிறதெல்லாம் இவங்களுமே ஒரு பேக்கான்னு தான் தோணுது. கடைசியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுக்கு எல்லா மருமகளுமே பேக்காகவே தான் இருப்பாங்க போல். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அந்த கதை போகுது. இந்த மாதிரி இல்லாஜிக்கலாக கொஞ்சம் கூட ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரியும் சரி, கடுப்பேற்றுற மாதிரியும் சரி இந்த கதாபாத்திரங்கள் பிஹேவ் பண்ணும்பொழுது தான் சீரியல்கள் மேலே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ், சீரியலுக்கும் சினிமாவுக்கும் இருக்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இல்லாஜிக்கலாக முடிஞ்ச வரைக்கும் போக முடியாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா ஒரு 2.5 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சீரியலில் ரொம்ப நாள் இருக்குல்ல, நிறைய விஷயத்தை சொல்லி ஆகும். நம்மளே நிறைய ப்ரெடிக்ஷன்லாம் சொல்லும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே லாஜிக்கை மீறி சில விஷயங்களை ஏன் சொல்கிறோன்னா அப்படி தான் சீரியல்களில் எடுக்கவும் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்குதோ அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மீனா ராஜி சொல்லாமல் இருக்கிறது, தங்கமயில் ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி இப்படி நடந்துக்கிறதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு இடம்பொருள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மெயின் சேனலான இடம்பொருளில் ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் வரும். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.